குட் மார்னிங் சாம்பியன்ஸ். நம்ம கூட யார் இருக்காருன்னா மகேஷ் இருக்காரு, மோட்டார் இன்ஸ்பெக்டர் ஆஸ்பிரண்ட். அவர் என்ன டாபிக்ல இருக்குன்னா பாடி பில்டிங், பிபிடி பாடி பில்டிங் டெக்னாலஜி அப்படின்னு ஒரு டாபிக்ல நமக்கு செட் ஆஃப் கான்செப்ட்ஸை நமக்காக கொண்டு வந்திருக்காரு. இது ஒரு இம்பார்ட்டன்டான ஏரியா இன் மோட்டார் வெஹிக்கிள் இன்ஸ்பெக்டர் சிலபஸ்ல. ஸோ பாடி பில்டிங் டெக்னாலஜி பற்றி பார்ப்போம், ஒன்று பார்ப்போம், நம்ம ஈஸியாக தெரிஞ்சுக்கலாம். ஸோ ப்ராப்பர் நெகோசியேஷன் ஆஃப் வெஹிக்கிள் அப்படின்னா என்ன மாதிரி? டிஃபரன்ஷியல், கரெக்ட் ஸ்டீரிங் ஆங்கிள், சஸ்பென்ஷன் ஸ்ப்ரிங், ஸ்டெபிலைசர். இதெல்லாம் ஒரு ப்ராப்பரா ஒரு வெஹிக்கிள் இருக்கணும் அப்படின்னா இந்த டிஃபரன்ஷியல், கரெக்ட் ஸ்டியரிங் ஆங்கிள், சஸ்பென்ஷன் ஸ்ப்ரிங், அப்புறம் ஸ்டெபிலைசர், இதெல்லாம் நமக்கு அத்தியாவசிய தேவைகளா தேவைப்படுது. அடுத்து லே அவுட் ஆஃப் வெஹிக்கிள்னா என்ன? டிஃபரண்ட் அசம்பிளிஸ் அண்ட் பார்ட்ஸ் ஆஃப் வெஹிக்கிள்ஸ். வெவ்வேறு அசம்பிளியும் பார்ட்டும் சேர்த்தா அதுக்கு பேர் தான் லே அவுட்ன்றாங்க, லே அவுட் ஆஃப் வெஹிக்கிள்ன்றாங்க. அடுத்தது ரெசிஸ்டன்ஸ் ஆஃப் ஏர் while running a vehicle. ஸோ ஒரு எதிர்ப்பு எப்பவுமே நம்ம ஒரு செயல் செய்யறோம்னா எதிர்ப்பு இருக்க தான் செய்யும். செயலுக்கு எதிர்ப்பு இதுதான். இப்போ கரண்ட் ஓடுதுன்னா அது ரெசிஸ்டன்ஸ் இருக்கும். ஸோ அதுதான் நிகழ்வு. இங்க ரெசிஸ்டன்ஸ் ஆஃப் ஏர், வண்டி ஓட்டிட்டு போகும்போது எதிர்ப்பு எதனால உருவாகுது அப்படின்னா பாடி ஷேப் ஆஃப் த வெஹிக்கிள். ஸோ பாடி ஷேப் ஆஃப் த வெஹிக்கிள் தான் எதிர்ப்பு உருவாகுது. அதனால தான் பாடி டிசைன்றது ரொம்ப முக்கியம். ஏன் பாடி பற்றி படிக்கிறோம் அப்படின்னா எதிர்ப்புக்காக தான் படிக்கிறோம். Chassis section offer high resistance to torsion. முறுக்கு விசைக்கு ஒரு பலமா இருக்கிற சேசிஸ் செக்ஷன் எது அப்படின்னு கேக்குறாங்க. டியூப்லர் கிராஸ் செக்ஷன் தான் முறுக்கு விசைக்கு இருக்கு. டார்ஷன்னா டியூப்லர், டீக்கு டி அப்படின்னு ஆச்சு, டார்ஷன் டியூப் அப்படின்னு ஆச்சுனோம். சேசிஸ் அண்ட் பாடி அது சேம் திங் அப்படின்றது ஒரு ட்ரூ ஆர் ஃபால்ஸ் கேட்டிருக்காங்க. ஃபால்ஸ். சேசிஸ் வேற, பாடி வேற அப்படினு சொல்றாங்க. Frame may get distorted into parallelogram shape. ஃப்ரேமா இருக்கறனா இப்படி இருந்தனா parallelogram மாறிட்டேன். அதுக்கு காரணம் என்ன அப்படினு கேட்டாங்கன்னா wheel impact with the road of obstacle. சோ ரோட்ல போகும்போது அந்த obstacle wheel அந்த ஜங்குனா வண்டி ஓட்டும்போது பின்னாடி ஸ்டேஷன் உட்கார்ந்துறோம். போனோட ஸ்பீட் பிரேக்கர் இருக்கும். டம்முன்னு போனா தூக்கி ஸ்டேஷன் மேல ஏறி உட்காரும். சோ அந்த மாதிரி இம்பாக்ட் wheel impact with the road obstacle இருக்கும்போது அந்த இம்பாக்ட் லோட் நம்ம சடனா கொடுத்தா ஓங்கி அடிச்சா 100 டன் வெயிட்ன்றத இம்பாக்ட் லோட் கொடுக்கும்போது என்ன ஆகும்? ஃப்ரேம் என்ன ஆயிடும்? என்ன ஷேப்ல மாறிடும்? parallelogram ஷேப்பா மாறிடும். And the next the chassis where engine is mounted completely inside the driver cabin, fully forward chassis. So fully forward chassis அப்படினா என்ன அப்படினு கேக்குறாங்க. fully forward chassis னா எந்த சேசிஸ்க்குள்ள இன்ஜின் கம்ப்ளீட்லி உள்ள இருக்கோ, இன்ஜின் கம்ப்ளீட்லி இன்சைட் தி டிரைவர் கேபின்க்குள்ள இன்ஜின் கம்ப்ளீட்லி உள்ள இருந்தா அந்த சேசிஸ்க்கு பேரு ஃபார்வர்ட், fully forward chassis அப்படினு இருக்கலாம். இன் ஃப்ரேம் the impact ஓட வாங்குறோம் யாரு? பம்பர். நம்மலாம் வண்டி ஓட்டிட்டு போகும்போது பம்பர் மட்டும் இல்லனா வண்டி நல்ல நம்ம கொடுக்குற இம்பாக்ட் லோட ஃபுல்லா தாங்குறோம் பேர் தான் பம்பர் தான் நம்ம அந்த ஃபுல் அந்த மோதலை ஃபுல்லா தாக்கு பிடிக்கக்கூடியவர். ரியர் இன்ஜின் எங்க இருக்கும்? பேக்போன் ஃப்ரேம். பேக்போன் ரியர் இன்ஜின் இருக்கிறது பேக்போன் ஃப்ரேம் அப்படினாங்க. நாட் a part of chassis அப்படிங்கிறது சீட். அத பார்த்தா அந்த கேள்வி எப்படி எழுதணும்னா பார்ட் ஆஃப் சேசிஸ் விட்டு அந்த மூணு இதையும் நோட் பண்ணணும். எப்பவுமே நாட் கேள்வியில நாட்டை மையப்படுத்துறதுக்கு பதிலா அந்த விஷயத்துக்கு இது பண்ணணும். அந்த கான்செப்ட் மையப்படுத்தி கார் வாஷிங் வாட்டர் பிரஷர் எப்படிலாம் இருக்கலாம்? 50 to 60 bar, 70 to 80 bar, 100 to 110 bar. மூணு விதமான இது ரேஞ்ச் கொடுக்குற 50, 60, 70, 80, 100, 110. ஆயிஸ்ட் கேட்டகரி 2 force lift. 2 force liftன்றது ஆயிஸ்ட் கேட்டகரி வருது. பஜாஜ் ஸ்கூட்டர் சேசிஸ்ல என்ன ஃப்ரேம் யூஸ் பண்றாங்க? இன்டெகிரல் ஃப்ரேம் தான் பஜாஜ் ஸ்கூட்டர் சேசிஸ்ல யூஸ் பண்ற ஃப்ரேம். பார்ட்ஸ் ஆஃப் வெஹிக்கிள் chassis body. So major parts of the vehicle chassis and body தான் சொல்றாங்க. vehicle without body is called chassis. So chassis இருக்கும். எங்க ஊர்ல அப்படியே chassis சுத்திட்டே இருக்கும். அசோக் லைன் கம்பெனி இருக்கு. chassis அந்த பாடிலாம் போடாம அப்படியே சும்மா அமன மாதிரி சுத்திட்டு இருப்பாங்க. அப்படியே நிறைய நூற்றுக்கணக்கான வண்டி சுத்திட்டு இருக்கும். அப்ப மேல அப்புறம் எந்த பாடி போறதோ அப்புறம் போட்டு பாடி கூட அனுப்புவாங்க. அப்புறம் பாடி weight என்ன சொல்றாங்கன்னா should be less as possible and should be uniform on chassis frame. So பாடியோட weight உள்ள ஆக்காம யூனிஃபார்ம் ஆக்கான பிரச்சனையே கிடையாது. அப்புறம் கம்மியா இருக்கணும்ன்றாங்க. Next welding chassis make a groove of 2 to 3 mm the crack. So welding chassis make a groove of 2 to 3 mm crack. So இன்னைக்கு என்ன அப்படி தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படினா பாடி ஃப்ரேம் பத்தி some of the most important concepts. இது எல்லாமே எப்பவுமே
காம்படிட்டிவ் எக்ஸாம்னா முக்கியமான கேள்விகள் தான் கேட்பாங்க, எல்லா கேள்வியும் கேட்க மாட்டாங்க. நம்ம காம்படிட்டிவ் எக்ஸாம் படிக்கிறோம்னா முக்கியமான கேள்விகள் தான் படிக்கணும். ஸோ முக்கியமான கேள்விகளை நமக்காக தேர்ந்தெடுத்து கொடுத்த மகேஷ் மோட்டார் வெஹிக்கிள் இன்ஸ்பெக்டர் ஆஸ்பிரண்ட் வந்து நாளைக்கு மோட்டார் வெஹிக்கிள் இன்ஸ்பெக்டரா வளம் வரணும்னு சொல்லிட்டு நம்ம அவருக்கு ப்ரே பண்ணுவோம், பாராட்டுவோம், வாழ்த்துக்கள் தெரிவிப்போம், நன்றி கூறுவோம். தேங்க்யூ.